திருவள்ளுவர் இலக்கிய பேரவை நிகழ்த்தும் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு. அதிகாரம் 2. வான் சிறப்பு. பொழிவாளர் தமிழ்ச்செம்மல், நந்திவரம் பா. சம்பத்குமார். நீரின்றி அமையாது உலகு. இந்த நீர் இல்லாமல் இந்த உலகு அமைக்க முடியாது என்று யார் யாருக்கும் வாழ்வே இல்லை என்பதாக நிறுத்தி, யார் யாருக்கும் இல்லாத நிலை வறுமையானால் அமையாது போகும் ஒருக்கு என்றார்கள். ஒருக்கு என்று சொன்னால் ஒழுங்கு என்பதாக, ஒருநிலைப்படுத்துவதாக, சீர்நிலைப்படுத்துவதாக, ஒருமுகப்படுத்துவதாக அமைகிற அந்த ஒழுங்கு இல்லாமல் போய்விடும் என்கிறார். ஒரு ஒழுக்கம் சிதையுமே ஆனால் அனைத்து விதமான செயல்களும் இன்றைக்கு சிக்கலில் கொண்டு வந்துதான் ஆழ்த்தும் என்பதனை இந்த குறட்பாவில் நிறைவாக சொல்லி வள்ளுவனார் தன்னுடைய வான் சிறப்பையும், மாரி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதையும், அந்த மழை நீர் இல்லாமல் உணவு கிடைக்காது என்பதையும், உணவு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த உணவு இல்லாதவர்களுக்கும் அந்த நீரே உணவாக மாறி போய்விடுகிறது என்பதாகவும் சொல்லி, இவையெல்லாம் பிழன்று போனால் உழவு தொழில் அழிந்து போய்விடும், உழவர்கள் ஏர் எடுத்து உழுகை செய்ய மாட்டார்கள் என்பதாகவும் சொல்லி, அதற்கு அடுத்ததாக எவராக இருந்தாலும் எவரையும் வழிபடுகிற நிலை இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்லி, அது மட்டுமல்லாமல் தவமும் தானமும் குறைந்து போய்விடும், அறச்சிந்தனைகள் அற்று போய்விடும் என்பதனை அறிவுறுத்தி, ஒழுக்கமே மொத்தத்தில் கெட்டு போய்விடும் என்பதாக சொல்லி, இந்த நீர் என்பது இறைநிலைக்கு இணையானது என்பதாகவும் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வான் சிறப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் புலப்படுத்திக் கொள்வது என்னவென்று சொன்னால், அடிப்படையாக ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான, அவர்களின் உயர்வுக்கு தேவையான, அவர்களின் அமைதிக்கு தேவையான, அவர்களின் சிறப்புக்கு தேவையான, அவர்களின் ஒழுக்கத்திற்கு தேவையான பொருளாதாரம் என்கின்ற அடிப்படையில் நம்மை நாம் தரத்தினை உயர்த்தி கொள்வதற்கு மழை என்கின்ற மாறி அத்தியாவசியமாகிறது. நீர் என்பது நிச்சயமாக அடிப்படை தேவையாகிறது என்பதனை புரிந்து கொள்ளல் அவசியம் என்பதனை மிக திருத்தமாக சொல்லி, இந்த உலகிற்கு நீர் என்பது அச்சாணி போன்று செயலாற்றுகிறது என்கின்ற அடிப்படை தத்துவத்தை இங்கே உணர்த்தி இருக்கிறார்கள். அச்சாணி இல்லாமல் எந்த வண்டியும் உருளுவதில்லை, உருளவும் இயலாது. உருள நினைத்தால் நாம் உருண்டு போய்விடுவோம் என்பதாக வலியுறுத்தி அச்சாணியாக மாரியை, மழையை இங்கே உருவப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மாரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, அது எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமாய் குறைவின்றி நீக்கமர பாகுபாடின்றி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக இயற்கை கருணையோடு அளித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சொத்தாக மழை திகழ்கிறது என்பது வான் சிரிப்பு என்ற அதிகாரத்திலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த கருணை என்பதை மழையிலிருந்து, இயற்கையின் வடிவாய் நாம் பெறுதலில் இருந்து நாமும் கருணையோடு மற்றவர்களை நோக்கிட வேண்டும். அந்த கருணை வர வேண்டும் என்று சொன்னால் அன்பாக நாம் இருந்திட வேண்டும். அன்பாக இருக்கிறது என்று சொன்னால் அறநெறி பிழறாமல் நாம் நடைபயில வேண்டும் என்பதையும், வாழ்வியல் அறநெறியை உணர்த்தும் திருக்குறள் வான் சிறப்பின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வாழ்வியலின் குறியீடு என்று வள்ளுவனார் அழுத்தம் திருத்தமாக பதிந்திருக்கிறார் என்று சொல்லி, அந்த மாரியை போற்றுவோம், மாரியை போற்றுவோம் என்பதனை சிலப்பதிகாரம் உணர்த்தி இருக்கிறது. நாம் இயற்கையோடு இணைந்து பயணப்படுகிற ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடைய முன்னேற்றம் நம்மிடம் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நாம் மழையை போற்றுவோம், இயற்கையை போற்றுவோம் என்பதாக அமைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மழை நீர் பெருகி நதிகளாக ஓடியதனால்தான் நம்முடைய நாடோடி பண்பாட்டின்
அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பங்கள், மூதாதையர்கள் எல்லாம் திரிந்து கிடந்த காடுகளிலிருந்து நதியோரத்தின் பண்பாட்டிற்கு உயர்ந்தார்கள் என்கின்ற பண்பாட்டின் குறியீடாக நாம் மழையினையும் நதிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு கிடைத்திருக்கிற செய்தி, கீழடியில் 11வது அகழ்வாராய்ச்சியில் கைப்பிடியுடன் கூடிய சென் நிறத்தில் இருக்கக்கூடிய சுடும் மண் கலம் பானை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆக கீழடியிலிருந்து கிடைத்திருக்கிற இந்த பண்பாட்டின் வெளிச்சம் நம்முடைய அறநெறியின் பண்பாட்டின் உச்சமாக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பண்பட்ட சமுதாயம் நம்முடைய மூதாதையர்களுடையது. அந்த மூதாதையர்களின் வழியில் நாமும் பயணப்படுவோம். அதனை வலியுறுத்தி இருக்கிற வள்ளுவனாரை வணங்குவோம். மிக தொலைநோக்கு பார்வையோடு வான் சிறப்பில் வைத்து மழையினை போற்றி இருக்கிற வள்ளுவனாரின் புகழ் ஓங்குக, வள்ளுவம் செழித்து ஓங்குக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை வான் சிறப்பை பற்றி மழை பொழிவது போல் பொழிந்து தள்ளிவிட்டார். அதனாலே என்னவோ தெரியவில்லை, இன்று வானமும் சிறப்பு செய்யும் என்று நினைக்கிறேன்.